இப்போது பாருங்கள், பொங்கல் குளம் சிறப்பான குளம். இப்போ சிறப்பான குளத்தை நீங்கள் பாருங்கள், கரும்பு எப்படி போடுறதுன்னு மட்டும் பாருங்கள். கரும்பு இப்படி தாங்க போடணும். கரும்பு அப்படியே பயங்கரமாக இப்படி தான் போடணும். அப்படியே அப்படியே பார்த்தாங்க கரும்பு எப்படி போடுறது மட்டும் அப்படியே போட்டு அப்படியே நம்ம கரும்பு பேர் எப்படி போடுறது மட்டும் பாருங்கள். அதே அப்படியே இந்த பக்கம் கரும்பு, இரண்டு பக்கமும் கரும்புகள் பாருங்கள் எப்படி தான் கரும்பு அதே பார்த்தாங்க. இந்த பக்கம் நம்ம கரும்பு போட்டாச்சு, வேறு போடுறோம். வேறு எப்படி போடுறது அழகாக. இப்போ நம்ம பானை போட போகிறோம். சென்டரில் இந்த பானை எப்படி போடுறதுன்னு மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். பாருங்கள், பானை எப்படி போடுறதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம பானை போடணும். ஆமாம், இந்த மாதிரி நம்ம பானை போடுறோம். பார்த்துக்கோங்க, பானை போடுறது ஈஸியான மெத்தேடு. இதுங்க பானை எப்படி போடுறதுன்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பானை போடுறோம் நம்ம இப்படி பானை போடணும். இந்த மாதிரி போட்டு பானை பொங்குறது எப்படி போடுறதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே பானை பொங்குறது பாருங்கள். இங்கேயும் பொங்க வைக்கணும். பொங்கணும், அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வரணும். பானை அப்படியே பொங்கணும். ஐயாசி நம்ம அடுக்கடுக்காக பொங்க வைக்கிறோம். அங்கே பாருங்கள் எப்படி பொங்க வைக்கிறோம், எப்படி பொங்கி அது வருதுன்றதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். என்னடா பொங்கல் குளங்கள் நம்ம கைஸ் பாருங்கள். ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி நம்ம பொங்க வைக்கிறோம். இப்போ தன்னால் பொங்காது, அடியில் நெருப்பு இருந்தால் தான் பொங்கும். இப்போ அதை போட போகிறோம். பாருங்கள், நெருப்பு வச்சு இதை தான் விறகுகள், இதை வச்சு தான் நம்ம கேஸ் இந்த மாதிரி கலர் அடிச்சிருங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் நாங்கள் சிறப்பு அடிக்கிறோம். பார்த்துக்கோங்க. அடுத்த கலர் மட்டும் பாருங்கள், நல்லா பாருங்கள். அடுத்த கலர் அப்படி இந்த மாதிரி அடுத்த கலர் என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் அடிச்சிக்கலாம். நாங்கள் இந்த கலர் அடுத்த கலர் பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த கலர் அடிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடுத்த கலர் பாருங்கள். நாங்கள் இந்த கலர் அடிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் இந்த அடுத்து பாருங்கள். இந்த கலர் அடிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சிக்கலாம். ஆனால் இந்த கலர் அடிக்கிறதுனால நல்லா கிட்ட விறகு நம்ம வரைஞ்ச கலர் அடிக்கிறோம். விறகு ஒரு கலர், அந்த கலருக்கு நீங்கள் வேறு கலர் கூட மெட்டீரியல் அடிச்சிக்கலாம். அதாவது கரும்பு பச்சை கரும்பு பார்த்துருப்பீங்க. இது ரெட்டு சிகப்பு கரும்பு. நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிது அதை வச்சுக்கோங்க. நாங்கள் ரெட்டு காய்ச்சி பாருங்கள். இப்போ பச்சை, அவ்வளோதான்.